ஹலோ காய்ஸ், மதுரையில் ஒரு சம்பவம் என்னதுன்னா ஒன்றும் இல்லை. வீட்டில் வீடியோ காலில் மனைவி கணவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வெளிநாட்டை வேலை பார்க்குறாரு. அப்போது திடீர்னு ஒரு காலிங் பெல் அடிச்சிருக்கு. அந்த காலிங் பெல் அடித்த திருடர்கள் நிறைய நகைகள் மற்றும் அவங்க போட்டிருந்த நகையெல்லாம் பறிச்சுக்காங்க. ஓகேவா? பறிக்கப்படும் பொழுது அந்த கணவர் வீடியோ காலில் இருந்திருக்காங்க. அந்த மனைவியோடைய அலறல் சத்தம் கேட்டு ஊர்க்காரங்களாம் பிடிச்சிருக்காங்க. அதை பற்றி முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். திருட்டு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு தொழில். ஓகேவா? பிஸ்னஸில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா நிறைய நீங்கள் அதில் உழைப்பை போடுவீங்க. உங்களோட உழைப்பு எடுக்கிறதுக்கு தான் ப்ராஃபிட்டு. பட் நான் ஒருத்தவங்க பொருளை திருடி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அப்போ திருடப்படும் பொழுது உங்களுடைய அந்த திருட்டுத்தனம் தெரியப்படுது அப்படின்னா மக்களுக்கு அவங்க எப்படி ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்குமே தெரியும். என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மதுரை மேலூர் அருகே புதுப்பட்டி அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் கலைச்செல்வி இளங்கோவன். இளங்கோவன் அப்படிங்கிறவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வர்றாரு. கலைச்செல்வியுடைய கணவர் மற்றும் கலைச்செல்வி மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் புதுப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ காலில் பேசுகிறாங்க. நிறைய ஊர்களில் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வெளிநாட்டில் சம்பளம் நிறைய இருக்கும், ஈஸியாக நம்ம அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா க்ரோ பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போவாங்க. வீடியோ காலில் பேசுவாங்க. நிறைய காதல் ஜோடிகள் கூட சொல்லலாம், அரேஞ்ச் மேரேஜ் கூட கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிக்கணும் போவாங்க. அது இயல்பு தான். ஒரு வியாழக்கிழமை இது ஒரு சம்பவம் நடக்குது. அப்போது டக்குன்னு இவங்க வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காலிங் பெல் அடிக்கிற சத்தம். காலிங் பெல் அடிச்சு யாராக இருந்தாலும் போய் இப்போது ஐலண்ட்ஸ் இருக்குது, அதை பார்ப்பாங்க யாராவது இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த அம்மா இருக்கோ இல்லையே தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. திடீர்னு கொள்ளையர்கள் உள்ளே வழக்கம் போல் நகை கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. மிரட்டி இருக்கும்போது அந்த பொண்ணு அறளற சத்தம் கேட்குது. நகைகள்லாம் பறிச்சுக்கிட்டு உடனே அந்த ஹஸ்பண்டுடைய வீடியோ கால் கட்டாகாமல் இருந்திருக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது. அப்போ என்ன நடந்திருக்கு, உடனே அந்த இளங்கோவன் அப்படிங்கிறவர் கணவர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்ட இது போல் திருடன் நம்ம வீட்டில் பூந்துட்டான், என்னன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது ஊர்காரங்களாம் நிறைய ஒற்றுமையாக இருப்பாங்க போல இருக்கு. நிறைய நபர்கள் இருந்தாங்க. நான் கண்டிப்பாக அதை ஹெட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். நல்ல ஒரு பொதுமக்களுடைய ரியாக்ஷன் சூப்பராக இருந்தது. எல்லாரும் ஒன்று கூப்பிட்டாங்க. கலைச்செல்வி வீட்டுக்குள்ளே இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் வெளில கொண்டு திருடர்களை உள்ளே வச்சு பூட்டாங்க ஊர் பொதுமக்கள். ஏன்னா பக்கத்து வீடு தானே, கிராமம் சைடில் அப்படி தான் இருக்கும். சிட்டி சைடில் தான் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகிறவங்களும் அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நகர மக்கள் மாதிரியே மாற்றிக்கிட்டு வராங்க. ஏன்னா ஒரு இடத்துல ரொம்ப தண்ணி தான் எடுத்தது. ஐ திங்க் சென்னை சிட்டியில் ஒரு கொஞ்சம் ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. தண்ணி இல்லை அப்படின்னா கையை கழுவுறான். அந்த தண்ணியில் புரியுதா, அந்த தண்ணியில் கையை கழுவுறான். ப்ரோ தண்ணி கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்குன்னா இல்லை எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிறான். அப்போது ஹியூமன் பீயிங்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, பட் நான் இது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, கிராமத்து மக்கள் அவ்வளோ பேர் கூடி திருடர்களை பூட்டிட்டாங்க. அப்புறம் போலீஸார்கிட்ட சொல்லி போலீஸார் அவங்கள கைது பண்ணிவிட்டு எல்லா ப்ரொசீஜரும் நடக்குது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, திருடி தான் சம்பாதிக்கணுமா எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒவ்வொரு வீடியோ கண்டென்ட் முடியறதுக்கு அப்புறமும் ஒரு சில நல்ல விஷயங்கள் சொல்லுவேன். அது நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்களா இருக்கலாம், தப்பு பண்ணாதவங்களா இருக்கலாம். தப்பு பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் இருக்கும். நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணத்தை நிறைய பேர்கிட்ட போய் விதைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய யூடியூப் சேனலோட ஒரு கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.